வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். வீட்டிலே எப்படி நூலாக இந்த மாதிரி பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 கப் வேணால் 1 கப்பு எடுத்துக்கலாம். 2 கப்புக்கு 9 பரோட்டா வரும். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்புறமா சப்பாத்தி பூவில் நம்ம உருட்டலாம். உருட்டிட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கத்தி கொண்டு நல்லா மெலிசாக லைனை போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா சுருட்டி அப்படியே வச்சிடலாம். அப்படியே வச்சுட்டு கையை கொண்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் விட்டு தவிர கையை கொண்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு அதில் இந்த பரோட்டாவை அழகாக 2 பக்கம் புரட்டி போட்டு எடுத்துக்கலாம். பொன்னிறமானவொன்னே எடுத்துடலாம். இந்த பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சாதாரணமாக பரோட்டா செய்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிகம் எண்ணெய் தேவையே இல்லை. நான் எப்படி செய்திருக்கேன்னு பாருங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு விதமாக இந்த மாதிரி செய்து கொடுக்குறேன். சாதாரணமாக பரோட்டா உடம்புக்கு நல்லதில்லை சொல்லுவாங்க. இது வந்து என்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும்.